இந்த சயின்டிஸ்ட் லேபில் ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாரு. அவர் சொல்கிற ஷேப்பெல்லாம் அந்த ஜெல்லி மாறுது. நல்லா அது ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. நல்லா பவுன்ஸ் ஆகிட்டே இருக்குது. சரி, நம்ம இதனோட சேர்ந்து ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைக்கிறாரு. செல்ஃபி எடுத்த உடனே அந்த ஜெல்லி கண்ட்ரோலே இல்லாமல் போயிட்டு இங்கேயும் அங்கேயும் ஜம்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது. திடீர்னு அந்த ஜெல்லி பால் ஜன்னல் வழியாக தப்பிச்சு பல பார்ட்ஸாக பிரிஞ்சிருது. ஒவ்வொன்றும் ஒரு கோலி உண்டு சைஸில் பக்கத்து வீட்டுக்கு போயிடுது. அங்கே இருக்கவங்களாம் இது என்னடானா அடிச்சு துரத்துறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அது பாட்டுன்னு ரிமோட் கண்ட்ரோல் எகிரி குடிச்சின்னு டிவி சேனலில் மாற்றுது. இங்கு பாட்டில் போய் உட்காந்துன்னு மோனாலிசா படத்தையும் வரையுது. அது விருப்பத்துக்கு அது நல்லா ஆடிட்டு திரும்பவும் பழையபடியே அந்த சயின்டிஸ்ட் கிட்ட வந்துடுது. அவர் ஒரு பாலை கேட்ச் பண்ணுற மாதிரி கேட்ச் பண்ணிடுறாரு. அப்போ தான் அவருக்கு ஒரு அலாரம் அடிக்குது. இன்றைக்கி அவரோட வெட்டிங் ஆனிவர்சரி. நானோட ஒய்ஃபை போய் பார்க்கவே இல்லையேன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. உடனே அவங்க ஒய்ஃபை பார்க்கறதுக்காக அவர் வேகமாக போகிறாரு. அவர் கண்டுபிடிச்ச இந்த ஜெல்லி பாலை எடுத்துக்கிட்டு அவர் பேக்கெட்டில் வச்சு நானும் இப்போ பவுன்ஸ் ஆகும் பாரு நான் ஒய்ஃப் கிட்ட சொல்லி ஜன்னல் வழியாக குதிக்கிறாரு. அதுக்குள்ளே அந்த பால் எஸ்கேப் ஆகிடுது. இவர் தரையில் போய் விழுந்து சிலை மாதிரி விழுந்துடுறாரு.